ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம தயாங்க்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஓகேடா, வாட்ஸ்அப் சேனலில் கேட்டதுக்கு கோல்டு ஹஸ்பண்ட் வேணுமா இல்லை மாஃபியா மாமா வேணுமான்னு கேட்டதுக்கு நீங்கள் தான் மாஃபியா மாமாவுக்கு தான் ஹையஸ்ட் ஓட். ஸோ அது பார்க்கலாம். நிறைய பேர் ஜிம்மின்க்கு போடுங்க அப்படிலாம் கேட்பீங்க. நான் போடுறேன்டா. ஸோ போன தடவை ஜேகேக்கு பார்த்தோம் அண்ட் அகெயின் இப்போ தயாங் அண்ட் அகெயின் வந்து ஜிம்மின்க்கு. ஸோ செப்டம்பர் 1 வரை ஜேகேக்கு பர்த்டே வருது. கண்டிப்பாக அதுக்கும் நம்ம ஒன் ஷாட் பார்க்கலாம். அண்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்க்கு கீழே நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே வந்து அக்கா இன்ஸ்டாவில் ஏன் நீங்கள் இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நான் என்னோடய எக்ஸாம்ஸ்னால இன்ஸ்டாவை வந்து ஒரு டெம்ப்ரவரியாக நான் டீஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன்டா. எனக்கு தெரிஞ்சு நான் ஃப்ரைடே நைட் இல்லைனா சாட்டர்டே நைட் நான் இன்ஸ்டா வந்து ஆக்டிவ் பண்ணிடுவேன். ஸோ டோன்ட் வரி. அது வரைக்கும் எல்லாமே வந்து நான் வாட்ஸ்அப் சேனலில் தான்டா வச்சுருக்கேன். நிறைய பேர் அக்கா வாட்ஸ்அப்பில் மட்டும் போடாதீங்க, என்கிட்ட வாட்ஸ்அப்பும் இல்லை இன்ஸ்டாவும் இல்லைன்னு கேட்குறீங்க. ஸோ வாட்ஸ்அப் சேனலில் தான் நான் இப்போதைக்கு ஆக்டிவாக இருக்கேன். சரி, ஓகே. பலவலன்னு பேசினா உங்களுக்கு ரொம்ப போர் அடித்து போயிடும். எப்பயும் சொல்கிற மாதிரி தான், பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ரொம்பவே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. என்னால் இந்த பேர்ட்ஸை ஒன்றுமே சொல்ல முடியலடா. கொயான்னு வந்துடுறானுங்க. ஓகே, இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி, லைக் எல்லாத்துக்கும் நல்லா ஒரு மரியாதையாக அந்த மாதிரியான ஒரு பொண்ணு. பட் தயம் எப்போ வில்லேஜ்லேருந்து சிட்டிக்கு அப்படியே போனானோ அவங்க அப்படியே மறந்துட்டு அப்படியே அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே வந்துட்டுருக்கான். ஸோ 2 பேர்த்துக்கும் செம்ம ஏஜ் கேப், ஒரு 9 இயர்ஸ் கிட்ட. ஸோ உங்களுக்கு இப்போ தான் 20 அண்ட் தயாங் 29. ஓகேடா, இந்த இன்ட்ரோ போதும். நம்ம டேரெக்டாக அப்படி வீடியோக்குள்ளே போயிடலாம். மா ஏன் நான் சொல்கிறதே கேட்க மாட்டேறீங்க? நான் மாமாவை பார்க்க போகிறேன்னா உன் மாமாவை பார்க்க போகிறேன்னு புத்தி கெட்டு போய் அவன் நடு ரோட்டில் விட்டு போவான். போ, அவனை நம்பி தான் போகணுன்னா அவன் அப்படியே நடு ரோட்டில் விட்டு போயிடுவான். போறியா என்ன? என் மாமா ஒன்றும் அப்படிலாம் விட மாட்டாமா. உங்களை நான் உங்கள் மேலே எவ்வளோ ட்ரஸ்ட் இருக்கோ அது மாதிரி தான் என் மாமா மேலேயும். இங்கேருந்து போயிட்டாங்கிறதுக்காக அவன் என்னை விட்டுருவானா? அதெல்லாம் விட மாட்டான். நான் என் மாமாவை பார்க்க கண்டிப்பாக தான் போகிறேன். என் மாமா என்னை பார்த்தது ஓடி வந்து கட்டி பிடிச்ச ஆசையாக எப்படி இருக்க, எப்படி வந்த, இவ்வளோ நாள் ஏன் வரலன்னு கேட்பான். ஓ மாமா ஒன்று கேட்பானா? நீ இப்படியே சொல்லுமா? என் மாமா என்னை கேட்க தான் போகிறேன். இத்தனை வருஷமாக வராதவன் உன்னை பார்த்ததும் வந்து கட்டி பிடிச்சிக்குவானாடி, பைத்தியக்காரி. நம்ம சொல்கிறதெல்லாம் இவளுக்கு எங்கே புரிய போகுது அப்படின்னு அவங்க அம்மாவும் நல்லா திட்டிகிட்ருக்காங்க. ஆனால் வயனை அப்படியே வாக்குவாதம் பண்ணிவிட்டு அவள் ஒரு பேக்கில் லக்கேஜ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அவளோட ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே தயாங் பார்க்குறதுக்காக வந்துட்டுருக்கா. கடவுளே, இது என்னோடய செகண்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு தெரியும், ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போதும் அது லேண்ட் ஆகும்போதும் அடிவேர்லாம் ஒரு மாதிரி பண்ணி காதெல்லாம் அப்படி கொய்யுங்கும். அதனால் மாமாவை மட்டும் பார்க்க போகிறேன். இந்த டயத்தில் ஃபஸ்ட் டைம் அதில் வாமிட் பண்ணினேன். அது மாதிரி ஃப்ளைட்டில் வாமிட் பண்ணிடக்கூடாது, ஒரே அசிங்கமாக போச்சு அப்படின்னு. எப்பயுமே அழகான ஒரு சாரி இல்லைனா பாவாடை தாவணி அந்த மாதிரி தான் வியர் பண்ணியிருப்பா. ஸோ அவள் ஏர்போர்ட்க்கு வரும்போதும் அப்படி தான் வர்றா. ஸோ அழகாக ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு தலையில் மல்லிப்பூ வச்சுட்டு அப்படியே ஒரு ஹாஃப் சாரி எடுத்து கட்டிட்டு அப்படியே ஃப்ளைட்டில் வந்து உட்கார்றா. எல்லாம் செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு, மாமா வெயிட் பண்ணு, உன்னோட ஆசை மாமா மக இன்னும் கொஞ்ச நேரத்தில் 5 ஹவர்ஸில் உன்னை பார்க்குறதுக்காக வந்திருப்பேன். அட்ரஸ் எல்லாம் தெரியாதுன்னு நினச்சியா? எனக்கு எல்லாம் தெரியும். எங்கள் அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்குறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. எங்கள் அம்மா இப்போயும் கொடுக்கவே இல்லை. ஆனால் நான் தான் அடம் பிடிச்சி உன்னை பார்க்கணுன்னு இப்போ இவ்வளோ நேரம் ஆகுது, எங்கேயும் வரப்போகிறேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக அப்படியே அவள் கிளம்பிகிட்ருக்கா. அப்போ இந்த சைடு தயாங்கும். ஸோ அவன் மாஃபியா தான், பட் அவனுக்கும் மேலே ஒரு கிராண்ட் பாஸ் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். ஸோ அப்போது அவன் சொல்கிறத அவன் அப்படியே முடிச்சுட்டு வருவான். டேய் அலெக்ஸா, என்னடா முடிச்சிட்டியா? தலை, அவன் தப்பிச்சிட்டான். அவனை போட்டு பொலந்து அழுறதுல அவனோட கேங்கே சும்மா கொலை நடுங்கணும்.
அப்படின்னு எல்லாரும் அப்படியே அவங்களோட சிக்னிஃபிகண்ட் பிளாக் காரில் ஏறி அப்படியே வந்துட்டுருக்காங்க. 5 4 3 2 1 அப்பா லேண்டிங் எல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு நீங்கள் செக்இன் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்க்கு வெளியில் அப்படியே அழகாக அவங்களோட அந்த ஹாஃப் சாரி தூக்கி பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டுருக்கீங்க. பார்த்தா உங்களோட கண்ணுக்கு லைட்டாக உரசுற மாதிரி, பட் அவங்களோட மேலே படலை. அப்படியே ஒரு புல்லட் ஒன்று அப்படியே உங்களை தாண்டி போகுது. கரெக்டாக அவங்களோட பின்மாண்டிலே போயிட்டு ஒரு ஷாட், அவ்வளோதான். யாருன்னு பார்த்தா தயம். மாமா, இங்கே வந்து நீ மாஃபியாவாக இருப்பேன்னு தெரியும், இப்படி எல்லாத்தையும் போட்டு தள்ளிகிட்ருக்கியா? ஐயோ, இந்த ஆற்றுலேருந்து இப்படிலாம் என் அம்மா உன்னை பார்த்தா உன்னை கல்யாணம் கழிச்சு தரமாட்டாளே. என்ன மாமா இப்படியெல்லாம் ஆயிட்டியா? மாமா என்னை பார்க்கல என்ன அப்படின்னு அவன் பாட்டில் போட்டு தள்ளிட்டு அவனோட காரில் ஏறி அப்படியே போகிறான். மாமா நில்ல மாமா, மாமா மாமா. ஐயோ, அவனுக்கு விளங்கவே இல்லை. கேப் பிடிச்சி போகலாம் அப்படின்னு ஒரு கேபில் ஏறிட்டு அப்படியே தாயங்கோட கார் ஃபாலோ பண்ணுறீங்க. மா, அவருக்கார நீ எதுக்கு ஃபாலோ பண்ண சொல்கிறம்மா? எனக்கு ஏதோ என் டாக்ஸிக்கு வெயிட் வச்சுருவியோன்னு தோணுது. ஐயோ, அவர் என் மாமா தான். ஒன்றும் பயப்படாதீங்க. உங்கள் டாக்ஸிக்கு ஏதாச்சும் ஆனால் இந்த மாமா இந்த மாதிரி ஒரு கார் இல்லை, எனக்கு இந்த மாதிரி 10 கார் வாங்கி கொடுப்பாரு, அதை நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன், புரியுதா அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி அப்படியே போகிறீங்க. எஸ், அவனோட வீடே நல்லா ஒரு மாதிரி பெருசாக ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே பார்த்தாலும் ஒரு மாதிரி ஒயிட் கலரில் தான் இருக்குது. அண்டு உள்ளே பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி பிளாக் தீமில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ வெளியிலே தயம். டே அலெக்ஸா, அவன் சொன்னதை முடிச்சிட்டோம், இனி நம்மளோட பிளான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அலெக்ஸும், மச்சான் ஒன்று பண்ணலாமா, பேசாமல் அந்த கிராண்ட் பாஸை போட்டு தள்ளிட்டு நீ அந்த இடத்துக்கு வந்துரு, ஒரு மாதிரி மஜாவாக இருப்ப, என்ன சொல்கிற? டேய், நான் போதகையா? அவன் தான் நம்ம இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். தலையவே போட்டுட்டு கையை மட்டும் ஆட்ட சொல்கிறியா? வேணா, எப்படி இருந்தாலும் நமக்குன்னு ஒன்று கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு வெளியில் நின்னே பேசிகிட்டு இருக்கான் அலெக்ஸ் கூட. அப்போது மாமா மாமா இங்கே பாரு மாமா மாமா. அப்போது அங்குள்ள பாடி கார்ட்ஸ் எல்லாம், யார் நீங்கள், வெல்ல போகிறீங்களா இல்லை கன் வச்சு அப்படின்னு கன் எடுத்து அப்படியே அவங்க முன்னாடி நீட்டுறாங்க. ஷோ, தள்ளி அந்த சைடு. என் வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி மாமா வரலான்னு பார்த்தா கன் வச்சு மிரட்டுறியா? என் மாமா கிட்ட சொன்னோன்னா உன்னை சுட்டு தள்ளிடுவான் அப்படின்னு அப்படியே அடம் பிடிச்சிட்டு அப்படி நிற்கிறீங்க. அவங்க எல்லோரும் அப்படியே ஒரு மாதிரி வலி மறைச்சிட்டு அவங்கள போக விடாமல் நிற்கிறாங்க. அப்போது தாயம், என்னது டிஸ்டர்பன்ஸ்? யாராச்சும் இம்பார்ட்டண்டான கெஸ்ட்னா மட்டும் உள்ளே விடுங்க, அதர்ஸ் எல்லாத்தையும் என்னோடய பேலஸ்லேருந்து தூக்கி அடிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ சவுண்ட் மட்டும் கேட்குது. மாமா மாமா இங்கே பாரு, நான் இதோ இருக்கேன் மாமா. ஓ, யாரா அது? என்னை போய்ட்டு மாமா மாமான்னு அப்படின்னு திரும்பி பார்த்தா நீங்கள் ஒரு பிளாக் கலரில் லெஹங்கா போட்டுட்டு அப்படியே உங்கள் மாமாவை கூப்பிட்டுட்ருக்கீங்க. ஏன்னா இவங்க எங்கே வந்தா? எவ்வளோ சேஃபாக ஊர்லே தானே இருக்க சொன்னோம், இங்கே வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, ஆனால் இவ்வளோ தூரம் தேடிட்டு வந்துருக்கானா? கண்டிப்பாக நான் அவளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குமே. ஆத்தாக்காரிட்ட எப்படி சமாளிச்சுட்டு வந்தாலோ, அப்போ தயாங்கும் விளையாடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள், மாமா உன்னை பார்க்குறதுக்காக அவ்வளோ மைல் கடந்து வர்றேன், ஆனால் நீ என்னை கண்டுக்கவே மாட்டுற. ஏன் என்னை கண்டுக்காமல் போகிற? யார் நீ? மாமா மாமா விளையாடாத மாமா. ஐயோ, அந்த புட்டு கண்ணும் அப்படியே இருக்கு. ஏய், யார் நீ? அப்போ அலெக்ஸும், யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கன் எடுக்க போகிறான். தயாங் அலெக்ஸோட கையை அப்படி பிடிச்சிட்றான். அலெக்ஸ், புரியுது தலை, புரியுது அப்படின்னு அலெக்ஸும் அப்படியே போயிடுறான். மாமா என்ன விளையாடுறியா? என்ன தெரியலையா? உன்னை தெரியலன்னு தான் கேட்குறேன். யார் நீ? மாமா உன் அத்தை பொண்ணு. எனக்கு அத்தெல்லாம் கிடையாது, கிளம்பு. மாமா
கிளம்புண்ண. இங்கேருந்து ஃப்ளைட் டிக்கெட்டா எதில் வந்த? உனக்கு தெரியுதுல்ல நான் உனக்காக பார்க்குறதுக்கு ஃப்ளைட் பிடிச்சி வந்திருக்கேன்னு. அதெல்லாம் தெரிகிறப்போ நான் உன் அக்கா பொண்ணுன்னு உனக்கு ஞாபகம் இல்லை. ஏமாம்மா போய் சொல்கிற? இங்கே பாரு, இங்கேருந்து உன்னை போட்டு தள்ளுறதுக்கு எவனுக்குமே 1 செகண்ட் அது கூட ஆகாது. ஒழுங்க மரியாதை எப்படி வந்தியோ அப்படியே திரும்பி போயிடு, புரியுதா? ஹஸ்கு புஸ்கு. நான் திரும்பி போகிறதுக்கு தான் நான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் என் மாமனை பார்க்க ஆசையாக ஓடி வந்தேன்னா அது எப்படி மாமா நான் போவேன்? இங்கே இருக்க போகிறேன். இங்கே பாரு மாமா, நீயும் கருப்பு நானும் கருப்பு, 2 பேரும் ஒரு மாதிரி மேட்சிங் அவுட்ஃபிட்டில் இருக்கோம்ல. எங்கள் வீட்டில் தான் உன்னை பார்க்குறதுக்கு விடவே மாட்டேன்னு சொல்லிட்டானுங்க. நான் எப்படியோ அச்சோ வாங்க போங்கன்னு சொல்லணும். நான் எப்படியோ எங்கள் அம்மா கிட்ட அழுது போகிறேன்ட்டு எப்படியோ வந்துட்டேன் மாமா. ஆனால் இங்கே வந்து பார்த்தா நான் யாருன்னே தெரியாதுன்னு நீ சொல்கிற. என்ன மாமா விளாட்றியா? அப்படியே தாயங்கோட இடுப்பை கிள்றீங்க. அப்போ தாயாங்க டக்குன்னு கன் எடுத்து அப்படியே உங்கள் நெத்தி மேலே வைக்கிறான். சின்ன வயசுலேருந்து அடிதடி பண்ணுறேன்னு அந்த வீட்டில் ஒரு மாதிரி கேவலமாக ட்ரீட் பண்ணானுங்க. ஒரே ஒரு ரீசன், அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் அந்த வீட்டில் இருந்து அப்படியே வந்தேன். இப்போ எனக்குன்னு ஒரு பசங்க, எனக்குன்னு ஒரு பேர், எனக்குன்னு ஒரு பயம், எல்லாமே இந்த நேரத்தில் நீ வந்துருக்கடி. உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல மட்டும் நான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கவே முடியாது. எல்லாம் முடிஞ்சதும் நானே வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு அவனோட பாவ். அப்போ நீங்கள் மாமா என்ன அப்படியே என் கண்ணையே பார்த்துட்ருக்கியா? நான் ஐலைனர் போட்டால் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அந்த பரதநாட்டியம் ஆடும்போது அந்த டான்ஸில் நான் போடுவேனே இந்த மேக்கப், அது உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். கையில் அழகாக செவப்பாக மருதாணி வச்சுட்டு கால்லேயும் மருதாணி வச்சுட்டு அது உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? யாருன்னே தெரிலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. வந்து கையில் மருதாணி காலில் மருதாணி கண்ணில் காஜல் ஐலைனர்னு ஏன்னா என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க. அப்போது நெத்தியில் அந்த கன்னை அப்படியே வயன் கொஞ்சமாக இறக்கி அவளோட நெஞ்சு பக்கத்தில் கொண்டு வர்றா. யாருன்னு தெரிலன்னு சொன்னவோ இதோ எங்க மாமா இங்கே வலிக்குது. உண்மையிலே யாருன்னு தெரில நீ சொல்கிற. ஆனால் உன்னோட கண்ணு என்னை ரொம்ப நாளாக பார்க்காம இப்போ பார்த்த மாதிரியான ஒரு ஏக்கம். உன்னோட இந்த கை என்னோடய கையை ஹோல்ட் பண்ணிடாதானே ஏங்குறதானே, அதனால தான் உன்னோட கையை எடுத்து அப்படியே பாக்கெட்டில் வச்சுருக்க. அவனோட இந்த லிப்ஸ் அவளோட கன்னத்தில் போய் ஒரு முத்தம் கொடுத்துறாதான்னு அந்த ஒரு ஏக்கம். அண்டு உன்னோட இந்த உடம்பு என்னை வந்து கட்டி பிடிச்சிடாதான்னு ஒரு ஏக்கம். உன்னோட இந்த எல்லா ஏக்கமும் உன்னோட கண்ணு வழியாக நான் பார்க்க தான் மாமா செய்கிறேன். அப்போ தயாங்கும் சாவடிக்கிறாளே. நான் ஏங்குறேண்ணா உனக்காக. என்னடா பேசிகிட்டு இருக்காவ? அலெக்ஸா இவளை கூட்டு போயிட்டு ஏர்போர்ட்டில் விடு போ அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். ஸோ அவனுக்கும் நீங்கன்னா அவ்வளோ இஷ்டம். பட் இப்போ அவன் இருக்க சுச்சுவேஷனே வேறு. மாமா நீ போகாத, அவர் என்னை திருப்பி கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட்டாலும் நான் போகவே மாட்டேன் மாமா. இந்த ஊரில் தான் இருப்பேன். நீ உன்னை ஆசையாக பார்க்க வந்தேன். நீ என்னை பார்த்தது கட்டி பிடிச்சி எப்படி இருக்க அப்படின்னு கேட்பேன்னு நான் எங்கள் அம்மா கிட்டே பெட் கட்டினேன். ஆனால் எங்கள் அம்மா உன்னை அவன் நடுத்தருவில் தான் விட்டுட்டு போவான், நீ வேணா பாரு அப்படின்னா. அப்போ அது மாதிரி பண்ணுறல மாமா அப்படின்னு ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு நிற்கிறா. தயாங்க அப்படியே திரும்பி கூட பார்க்காம உள்ளே போயிடுறான். அப்போ அலெக்ஸும் அப்படியே ஏற்றி கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விடுறான். இப்படி ஏர்போர்ட்டில் வர்றதுக்கு தான் நான் போயிட்டு அவ்வளோ தூரம் வந்தேனா. அப்போ அலெக்ஸும் ஃப்ளைட் டிக்கெட் வேணாம் நான் புக் பண்ணி கொடுக்குறேன், ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் கிளம்புறீங்களா? அப்புறம் தயாங்க என்ன தான் திட்டுவார். கேட்டா அவள் போயிட்டா அப்படின்னு சொல்லிடுங்க. அது எப்படி என்னோடய பாஸ்க்கு நானே போய் சொல்ல முடியாதுல்ல. ஆனால் உங்களோட பாஸ் மட்டும் என்னை பார்த்ததும் எனக்கு யாருனே ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாரு. நீங்கள் எங்கள் கூட்டிகிட்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நீங்களும் அப்படியே அழுதுட்டு அப்படியே ஏர்போர்ட்குள்ளே போகாமல் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க இங்கே ஒரு கோவில் இருக்குண்ணா, அது ரொம்ப ஸ்பெஷல். இங்கே என்ன கேட்டாலும் கடவுள் அப்போவே கொடுத்துருவாருன்னு. பேசாமல் அங்கே போகலாமா, நைட் கோயில் பக்கத்தில் அப்படியே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு அங்கே போகிறீங்க. அப்போ தயாங்கும்
ஏன்டி இப்போ வந்த? உன்னை அம்போன்னு விட்டேன்னு நினச்சியா? ஒவ்வொரு நாளும் உன்னோட நினப்பு தான் நெஞ்சுக்குள்ளே கிளிக்குதுரி, என்னென்னவோ பண்ணும். ஆனால் உன் முகத்தை பார்த்துட மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருந்தேன். மாமான்னு சவுண்ட் போடும் போதே செத்துட்டேன்டி. எங்கே வந்து எவளுக்கு என்னை மாமான்னு கூப்பிட்றதுக்கு தைரியம் இருக்குது? ஆனால் நீ வந்துருக்க. இந்த ஒரு சுச்சுவேஷன் தாண்டி ரொம்ப ரொம்ப தப்பு. என்னோடய உசரிக்கே எங்கள் உத்தரவாதம் கிடையாது. உன்னை காப்பாற்றிட்டு இருந்தேன்னா மேலெல்லாம் என்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். என்னை மட்டும் சேஃபாக போயிட்டு இருந்திருப்படி. பத்திரமா வீட்டுக்கு போனால் மட்டும் போதும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு திரும்புகிறான். பார்த்தா அலெக்ஸ் தயாவுக்கு பின்னாடி நிற்கிறான். அலெக்ஸா, அவளை கொண்டு போய் விட்டியா? அது அது தயாங். டேய், என்ன கொண்டு போய் விட்டியா என்ன? தயாங், நான் அவளை கொண்டு போயிட்டு ஏர்போர்ட்டில் விட்டேன். பட் ஒரு மாதிரி அழுதுட்டு நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் தேங்க்ஸ் அப்படின்னு வேறு சைட் போயிட்டா. டேய், நான் அவளை ஃப்ளைட் ஏற்றி எங்கே போயிட்டா அவள்? எங்கேயோ மச்சான், தெரில. எங்கே போயிட போகிறா? இங்கே அவளுக்குன்னு யாருமே இல்லை. கண்டிப்பாக அகைன் திரும்பி ஒரு நாள் 2 நாள் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவா. டேய் தயம், அவளை தான் உனக்கு தெரியுதுல்ல மச்சான். இப்போ நம்ம இருக்குன்னா நம்ம மயிறு என்னத்தை நட்ட முடியும்? அவளை உட்காந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? அப்படின்னு அவனும் முறைச்சிட்டு போயிடுறான். ஸோ இப்படியே தயாங்க ஒரு 2 days அவனோட ஒர்க்கை பார்த்துட்ருக்கான். அப்போ இந்த சைடு நீங்கள் இந்த கோயிலுக்கு போகலான்னு பார்த்தா இங்கே நிறைய பிளேஸில் அப்படி சுற்றிட்டே இருந்தாச்சு. எனக்கு கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போகலாம். அண்டு இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு மாமாவுக்கு அப்படியே எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம், தொண்ணூறு எல்லாமே அப்படின்னு அப்படியே போயிட்டுருக்கா. ஒரு அழகான ரெட் கலர் சாரீ அப்படியே கட்டிட்டு அந்த கோயிலுக்குள்ளே போகிறா. இங்கே என்ட்ரு ஆனதுமே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரியான பாசிட்டிவ் வைப்ஸ் இங்கே கிடைக்குதுல்ல. அப்படின்னு உள்ளே போயிட்டு, கடவுளே நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல் இங்கே எல்லோரும் சொல்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே என் மாமானா எனக்கு அவ்வளோ இஷ்டம். என் மனசில் உள்ளதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. நான் ஆசைப்படுறது எல்லாம் மாமா கூட நான் சேரணும், அது மட்டும்தான். அப்புறம் அவர் ரொம்ப நல்லா இருக்கணும் எப்பயுமே. அவருக்கு எதுவுமே ஆகாமல் அவர் பக்கத்துலேருந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் தான் நான் ப்ரொடெக்ட் பண்ண போல் இப்போ இருக்க சுச்சுவேஷன் பார்த்தா. பட் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லும் போது அந்த வலி இன்னுமே என்னை விட்டு போகவே இல்லை. 2 நாளாக நான் வேறு இடத்துல அப்படி இருந்தேன். மாமா அப்பப்போ காரில் போனார். அதே ஒளிஞ்சிருந்து பார்த்தேன். எனக்கு 2ல் 1 கண்டிப்பாக தெரியணும். எனக்கு தெரியும் மாமா இந்த வழியில் தான் கண்டிப்பாக போவார். அவர் எவ்வளோ தான் மாஃபியாவாக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு உள்ளே வர மாட்டார். பட் வெளியிலேருந்து அப்படியே பார்த்துட்டு போவாருன்னு. எனக்கு கண்டிப்பாக அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு நான் நல்லா வேண்டிட்டு அப்படியே போயிட்டு கையிலெல்லாம் மருதாணி வச்சுட்டு, அந்த பரதநாட்டியம் டான்சர்ஸ் எல்லாம் வைப்பாங்கல்ல, அது மாதிரி வச்சுட்டு அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் போடுறீங்க. அப்படியே போட்டு முடிச்சுட்டு இன்னும் நீ வரல மாமா, நீ வந்ததும் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த கோயிலுக்கு கொஞ்சம் தள்ளி அப்படியே ஒரு குளம். அந்த குளம் எப்படின்னா, அந்த குளத்துக்கு சென்டரில் அப்படியே ஒரு இடம் மாதிரி இருக்கும். லைக் பாலை மாதிரி போயிட்டு அந்த சென்டரில் ஒரு இடம் இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல அப்படியே போயிட்டு நிற்கிறீங்க. ஸோ அந்த வியூவே பார்க்குறதுக்கு சும்மா ஒரு மாதிரி வேறு லெவலில் இருக்குது. அப்போ அங்கே நிற்கிறீங்க. கரெக்டாக தயாங்கும் அலெக்ஸும் அண்ட் இன்னும் கொஞ்சம் டிவோஷனல் பீப்புள்ஸ் எல்லாருமே அப்படியே அந்த சைடு வர்றாங்க. டேய், அவளுக்கு கோயில் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு போய் தொலைஞ்சாலும் எங்கே போய் தொலைஞ்சாலும்னு தெரியல. என்னடா பண்ணுறது மச்சான், அவன் வீட்டுக்கு போயிருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு போயிட்டுருக்கும் போது இங்கே வந்து அப்படியே கத்துறீங்க, மாமா இங்கே பாரு. டேய், மாமான்னு யாரோ கூப்பிடுற மாதிரி கேட்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்குறான். பட் நீங்கள் நிற்கிறது அப்படியே தெரியல. அப்போ அவன் கோயில் அப்படியே ஒரு மாதிரி சுற்றி வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த குளத்து பக்கத்தில் வர்றான். டேய் அகைன் என்னை யாரோ மாமன் கூப்பிடுற? இல்லை அவளே தான் கூப்பிடுற மாதிரி எனக்கு கேட்குது மச்சான். எனக்கும் அப்படி தான் கேட்குது. அப்போனா அந்த பொண்ணு இன்னும் ஊருக்கு போகலன்னு நினைக்கிறேன். இங்கே தான் அந்த பொண்ணு இருக்குது போல்
அப்படின்னு அவளும் அப்படி திரும்பி பார்த்தா, நீங்கள் ஒரு அழகான ரெட் கலர் பரதநாட்டியம் காஸ்டியூம்ஸ் போட்டுட்டு நல்லா அவனுக்கு பிடிச்ச மாதிரியான ஐலைனர் அண்ட் காஜல் அழகாக பொட்டெல்லாம் வச்சுட்டு, மாமா நான் பரதநாட்டியம் ஆடினா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இத்தனை வருஷமா உனக்கு ஆடி காட்டணுன்னே நான் நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய இப்போ உனக்காக நான் அது எல்லாத்தையும் ஆட போகிறேன். மாமா தயவு செஞ்சு போயிடாத. எனக்கு நல்லா தெரியும் நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ என்னை எப்படி பார்க்குறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணுறா. அவ்வாறு நோக்கினால் எவ்வாறு நாடுவேன், கண்ணாடி முன்னின்று பார்த்து கொண்டே ஒன்றாக செய்திட 100 நாடகம் ஒத்திகைகள் செய்து எதிர்பார்த்திருந்தேன். எதிர்பாராமலே அவன் பின்னிருந்து வந்து என்னை பம்பரமாய் சுழற்றி விட்டு உலகுண்ட பெருவாயில் இந்த வாயோடு வாய்ப்பதித்தார். இங்கு பூலோகம் என்றொரு பொருள் உள்ளதே. அவ்வளோதான். இந்த சாங்கா ஒரு மாதிரி அழகாக கிரேஸ்ஃபுல்லாக லைக் ஒரு பீகாக் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. தயாங்க் அவளோட டான்ஸ்னால் அவ்வளோ இஷ்டம். அவனே மறந்து அவளை அவ்வளோ அழகாக மெய் மறந்து பார்த்துட்ருக்கான். அவளோட அந்த அழகு, அந்த கண்ணு அப்படின்னு அவளோட பாவனை எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக ரசிச்சிட்ருக்கான். உன்னை மீண்டும் பார்க்குறேன்டி, எப்படி என் ஒரு மாதிரி அழகாக ஆடும்போது, என்னையே மறந்து நான் அவனை ரசிக்கும் போது ஏதேதோ எனக்குள்ள பழைய அந்த நினைவுகள் எல்லாம் வந்து போகும்போது, ஏன் நீ திரும்ப வர்ற, நானே உன்னை வந்து பார்த்துருக்கணும். இப்போ நானே உன்னை விட்டு போகிறேன், முழுசா இல்லை டெம்ப்ரவரியா, உன்னை இப்போதைக்கும். ஆனால் அப்படி பார்த்ததுக்கப்புறம் நானே நிலந்து உன்கிட்ட திரும்ப வந்துடுவேனோன்னு, சீக்கிரமாக வந்துடுவேனோன்னு தோணுது அப்படின்னு அவனும் பார்த்துட்ருக்கான். அப்போ அலெக்ஸ்லாம், தயம் பா கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம், ஆனால் ஃபஸ்ட் டைம் அதுவும் இப்படி ஒரு வியூவில் சான்ஸே இல்லை தயம், சத்தியமாக சொல்கிறேன், த பெஸ்ட் ஒன் அப்படின்னு அவனும் சொல்கிறான். ஆமாம் பாரு, என்னோட டான்ஸை நீ கண்ணிமிக்காமல் பார்த்துட்டே இருக்க. டான்ஸ் ஆடும்போது என்னோட கண்ணு ஃபுல்லாக உன்னோட கண்ணை மட்டும்தான் மாமா பார்த்துச்சு. நீ என்ன ஃபீல் பண்ணுன்னு சொல்லவா? இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அவளோட இந்த அழகான டான்ஸ், அவளோட இந்த அழகான கண்ணு, இந்த முகம், அவளோட பாவனை அப்படின்னு எல்லாத்தையும் நான் அகைன் இப்போ பார்க்குறேன் அப்படின்னு ரசிச்சுட்டு தானே மாமா இருக்க. தென் அப்புறம் என்ன மாமா இப்போ சொல்லு அப்படின்னு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே கேட்குறா. இப்போ சொல்லு மாமா, இப்போ நான் சிரிக்கிறேன். இப்போ சொல்லு, இப்போ நான் ஞாபகம் வர்றேன்னா இல்லையா? அப்போ தாயும் எனக்கு நீ எப்பயோ ஞாபகம் வந்துட்டடி, எப்பயோ. ஆனால் நான் தான் உன்னை அப்படி இக்னோர் பண்ணிகிட்ருக்கேன். பட் என்ன பண்ணுறது, அப்படி தான் கொஞ்ச நாளைக்கு இருந்தாகணும். ஆனால் மாமா அப்படின்னு அவளும் அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்கா. லைக் அவன் நிற்கிறாள் அந்த எட்ஜுக்கு. சொல்லு மாமா. எனக்கு ஒன்று ஞாபகம் இல்லடி. ஞாபகம் இல்லை மாமா, லாஸ்ட் டைமா நான் கேட்குறேன், என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏய், நான் தான் அன்றைக்கே உன்னை ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. அண்டு கண்டிப்பாக கிளாப் பண்ணியே ஆகணும். டான்ஸ் எல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுடி. ஒரு மாதிரி செம்மையாக இருந்தது. அண்டு ஆமாம், அப்போ சொன்னது தான் இப்போயும். சத்தியமா நீ யாருன்னு எனக்கு தெரியாது, அண்ட் உன்னை ஞாபகமும் இல்லை. இதுதான் உன்னோட லாஸ்ட் பதிலா மாமா? இதுதான் என்னோட லாஸ்ட் பதில் அப்படின்னு சொல்லவும் அவளும் அப்படியே போயிட்டு பின்னாடியே அந்த குளத்துக்குள்ளே அப்படியே குதிச்சிட்றா.
அப்போ தயாங் ஷாக் ஆகிட்ட அப்படியே ஓடி வந்து அவனும் குதிச்சிட்றான். அப்படியே மேலே தூக்கிட்டு வர்றான். ஏ ஏ ஏ அறிவிருக்காடி, நீ பாட்டுக்கு வந்து குதிக்கிற, உனக்கு தான் ஸ்விம்மிங் வராது தெரியாது தானே? எந்த தைரியத்தில்டி எந்த தைரியத்தில் குதிச்ச? எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்னு உனக்கு எப்படி மாமா தெரியும்? உங்கள் அப்பா தான் சின்னோண்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு அனுப்ப முடியாது அப்படின்னு சொன்னானே, ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி மயிறு மட்டன்னு. ஆமாம் மாமா சொன்னாரு தான். ஆனால் என்ன உனக்கு தெரியாத ஞாபகம் இல்லைண்ணே. எங்கள் அப்பா சொன்னது எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்னு. இவ்வளோ அழகான டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணி வச்சுருக்க? இன்னும் மறைக்காம. சரி அப்படின்னு அப்படியே 2 பேரும் நல்லா நனைஞ்சு போயிட்டே இருக்காங்க. அப்படியே உங்களோட நெத்தியோட அவனும் நெத்தி வச்சுட்டு, எந்த தைரியத்துலடி எந்த தைரியத்தில் எப்படி குதிச்ச? நான் அப்படியே போயிருந்தேன்னா என்ன பண்ணியிருப்ப? நீ போக மாட்டேங்கிற தைரியத்தில் தான் குதிச்ச மாமா. என்ன விளையாடுறியாடி? நீ விளையாடலையா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு? அப்போ அவனும் அப்படியே தூக்குறான். நான் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணணும். வேணாம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன்னோட இந்த டான்ஸ் அண்ட் நீ, இது ரெண்டுமே எனக்கு ஒரு மாதிரி போதை. நான் நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு இந்த மாஃபியா அது மேலே மட்டும்தான் போதைன்னு. ஆனால் அதையோ தாண்டி ஒருத்தி இருக்கா, அவளோட ஆட்டம் அப்படின்னு நிறையா இருக்குடி. எனக்கு சின்ன வயசுலேருந்து பரதநாட்டியமே வராது. ஆனால் எப்படியும் உனக்காக தட்டு தர மாதிரி ஆடுவேன். அதுவே அது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ப. அதுக்காக தான் இன்னும் நல்லா கற்றுட்டேன். அழகிடி நீ அழகி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறான். எங்கே தூக்கிட்டு போகிற? நம்மளோட வீட்டுக்கு. உங்கள் ஆத்தாக்காரி சொன்னாலா உன்னை நடு ரோட்டில் விட்டு வந்துடுவேன்னு? ஆமாம் அப்படி தானே விட்டு போனேன். வாயை உடச்சி கையில் கொடுத்துருவேன்டி. இந்த அருகே உங்கள் ஆத்தாக்காரிக்கு 2 வருஷம் நீ ஒழுங்க மரியாதை நாளைக்கு ஊரை பார்த்து கிளம்புடி. உன்னை பார்த்து ஓடி வந்தால் ஊரை பார்த்து கிளம்புன்னு அகைன் ரிட்டர்ன் அனுப்பி விடுறான். நான் போகிறதா இல்லை, 1 வாரம் இங்கே ஸ்டே. 1 வாரமா? சரி, இந்த 3 நாள் எங்கடி இருந்த? எனக்கு குளிருது. சொல்லு, அப்புறமா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். யார் வீட்டுக்கு? நம்ம வீட்டுக்குடி ரதியே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சி தூக்கிட்டு போகிறான். 3 நாளா? அவகிட்ட சொல்லவா? என் கூட காலேஜ் படித்தால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட வீடு இங்கே தான் இருக்குது. அவளோட நல்லா ஊர் சுற்றி பார்த்தேன். இடையில உன்னையும் பார்த்தேன். அடி ஃப்ராடே, நான் என்னமோ ஏதோன்னு பதறிட்டு இருந்தா உன் ஃப்ரெண்டு கூட ஊர் மேய்ஞ்சிட்டு இருந்தியா? ஊர் மேய்ஞ்சிட்டு இல்லை, லைட்டாக சுற்றி பார்த்துட்டு அப்புறம் மேக்ஸிமம் உன்னை சைட் அடிக்கிறதுக்காண்டி நீ அங்கங்கெல்லாம் போவேன்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி அப்படியே இருந்தேன். கல்லிடி நீ. அப்போ அவனும் அப்படியே வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு அப்படியே ஒரு 5 days கிட்ட அங்கே தான் இருக்கீங்க. லைக் 2 பேரும் க்யூட்டாக பார்த்துக்கிறது சிரிச்சுக்கிறதுன்னு அவங்க நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறான். டேய் சீக்கிரம் போடா அலெக்ஸா, அவள் வர வீட்டில் இருக்கா. 2 நாளில் அவளை எப்போ ஊருக்கு அனுப்பி வைக்கிறனோ அப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கும். பொண்ணு வந்ததும் மாறிட்டான். டேய் புலம்பாமல் போ. வர போட்டு மாட்டி வதைக்கிறான். தான் வீட்டில் பொண்ணு இருக்கிறது கூட தெரியாமல் அப்படின்னு அந்த கிராண்ட் பாஸை நல்லா திட்டிகிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்தால் நீங்கள் அப்படியே அழகாக சாரி ஒரு மாதிரி லூஸாக வியர் பண்ணிவிட்டு அவன் உங்களுக்குன்னு அப்படியே ரூமில் டிவி எல்லாம் செட் பண்ணி கொடுத்துருப்பான். அதில் நல்லா ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணி வால்யூமை ஹையாக வச்சுட்டு அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. அப்போ அவன் கரெக்டாக டோரை ஓப்பன் பண்ணுறான். அப்படியே பின்னாடி இருந்து பார்க்குறான். ஐயோ இங்கே இந்த ஆட்டம் ஆடிட்டுருக்காளே. இவளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வெளியில் அவ்வளோ பாடி கார்ட்ஸு. ஏன்டி உனக்கு இந்த ஆட்டம் கேட்காது? ஏன் கேட்காது? ஐயரா தலகி என்னடி உட்காந்து ஆடிட்டுருக்க? ஆமாம் பாவா ஆடலாம். ராப்பகலா அழுதாச்சு, வாமாம்மா வா டான்ஸ் ஆடலாம். மாஃபியாலாம் எப்படி ஆடுவானுங்க தெரியுமா? அப்படின்னு அப்படியே இடுப்பு பிடிச்ச பக்கத்தில் இழுத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கப்பல் டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மாமா நீ எப்போ டான்ஸ் ஆட கற்றுக்கிட்ட? அப்பப்போ உன் கூட வந்து இப்படி ஆடணுன்னு இருக்க மாதிரி நானே ஆடிக்க வேண்டி அதான். ஃபுல்லுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுட்டு தான் எல்லாத்தையும் போய் மூடி மறைச்சிருது. கிளம்புடி வா ஊருக்கு கிளம்பு.
ஆமாம், இன்னும் 2 நாள் இருக்குது, 48 hours இருக்குது. அதுக்கு முன்னாடி துரத்தணும்னு நினச்சா என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேண்ணா, ஒழுங்கு எங்கள் ஆத்தக்காரிட்ட வந்து கேளு. உங்கள் அப்பங்கார உங்கள் ஆத்துக்குள்ளே சேர்க்க மாட்டான், அப்புறம் எப்படி உங்கள் ஆத்தக்காரிட்ட வந்து கேட்குறது? அபிஷ்டுன்னு வெளியே பற்றி விடுவாளுங்க. அப்போ என்ன, எங்கள் ஆற்றுலேருந்து கூப்பிட்டு போயிரு. உனக்கு ஒன்று தெரியுமா, ஜேகே இருப்பான்ல நம்ம தெருவில், ஆண்டனி கூட ஒரு மாதிரி கோவிந்தம்மான்னு சுற்றிட்டு தெரிவானே, அவன் தானடி? அவன்தான். அவன் அந்த ஐயரா தாழகின்னு கூப்பிடுவான்ல அந்த பொண்ணை வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டான். அவங்க அப்பங்க அதை சும்மாவா விட்டான்? அவர் டெய்லி காலங்காலத்தில் ஜேகேவை பார்த்தது கரைச்சி கொட்டிட்டு தான் இருப்பார். ஆனால் ஜேகே கூட்டிகிட்டு போயிட்டான். அது மாதிரி நீயும் வந்து ஒழுங்காக கூட்டிகிட்டு போகலன்னு வச்சுக்கோ அப்படின்னு தாயங்கோட வயிற்றுலேயே நல்லா கிள்றா. மச்சான்ட்டேன் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஜேகேவை கேட்டதா சொல்லு. ஐயோ, நான் பேச மாட்டேன். அப்போ அவளோட ஐயரா தலைகிட்ட மட்டும்தான் நீ பேசுவியோ? ஆமாம், அவரோட ஐயரா தலைகியும் அவங்களோட ஐயரா தலைகியும் 2 பேரும் பேசிக்குவோம் அப்பப்போ கோவிலில். ஆமாம், அவனோட ஐயரா தலைகி எப்படி பார்க்குறான்லாம் தெரில. ஆனால் எனக்கு இதாண்டு ரியல் ஐயரா தலைகி, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, இந்த 1 ஷாட் இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு ஜேகேவா இது என்ன லாஸ்ட்டில் இந்த பார்ட் அப்படின்னு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்மளோட சேனலில் ஜேகேயோட 1 ஷாட் வந்து போட்டோம். லைக் ரொம்ப மந்த் இருக்கும். ஐயரா தழகின்னு சொல்லிட்டு ஒரு 1 ஷாட் ஜேகேக்கு. ஸோ அதுதான் இது கூட நான் மிங்கிள் பண்ணியிருப்பேன், வேறு ஒன்றும் இல்லைடா. ஸோ அதை போய் செக் அவுட் பண்ணாதவங்க போய் மறைக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேடா, இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸாம்ஸ்லாம் ஓவர் ஆகிடுச்சா இல்லை இனிமேல் தான் இருக்கா அப்படிங்கிறதும் எனக்கு let me know in comment section. கண்டிப்பாக சொல்லிடுங்கடா. ஓகே, எஃப்எஃப்ஸ் எல்லாம் அப்படியே பொறுமையாக பார்க்கலாம். ஜேகேயோட பர்த்டே வரப்போது, ஐம் ஸோ எக்ஸைட்டட். ஸோ அதுக்கு என்ன மாதிரி 1 ஷாட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மாமா டைப் வேணுமா, என்ன டைப் வேணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அந்த மாதிரி கொஞ்சம் லாங் டியூரேஷன் போட முடிஞ்சால் நான் பார்க்குறேன்டா. ஓகே பாஸ்டோஸ், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.